Kids Fest, Kids Fest, Kids Fest, Kids Fest. இது குட்டீஸ் கொண்டாட்டம், குட்டீஸ் கொண்டாட்டம். ஹalleluya, ஹalleluya. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் இந்த டே 1 கிட்ஸ் ஃபெஸ்ட்ல பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு டே 1 மெமரி வர்ஸ் படிச்சுட்டு வரலாமா? ஓவர் டு மெமரி வர்ஸ் செக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ஏசப்பா கிருபையில நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஒரு மனப்பாட வசனம் படிக்க போகிறோம். அதுக்காக எனக்கு ஒரு ஸ்க்ரோல் கிடச்சிருக்கு. அந்த ஸ்க்ரோலில் மனப்பாட வசனத்தை படிப்போமா? அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அப்போஸ்தலர் 9:15. ஒரு மாதிரி கூட சொல்லுவோமா? அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அப்போஸ்தலர் 9:15. தேங்க்யூ. எல்லாரும் இன்னைக்குள்ள மெமரி வர்ஸ் படிச்சிட்டீங்களா? இனி அடுத்த செக்ஷன் என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்த செக்ஷன் சிங்கிங். நாம இன்னைக்கும் ஒரு புது சாங் கத்துக்க போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஸ்கிரீன்ல தெரியிற லிரிக்ஸை பார்த்து பாடி பழகலாம். ஓவர் டு சிங்கிங். எல்லாரும் சிங்கிங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இனி நம்ம லெசன் பார்ட்குள்ள போறோம். எல்லாரும் கவனமா கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வேதாகமத்துல மிகவும் அற்புதமாக மனமாற்றம் அடைந்த ஒரு நபரை குறித்து பார்க்க போறோம். யார் அந்த நபர்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். ஓகே, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, உங்க கிளாஸ்ல ஒரு ஸ்மார்ட்டான இன்டெலிஜென்டான ஒரு நபர் யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ணாம எப்பவும் எல்லார்ட்டையும் சண்டை போட்டுட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அவங்க ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை, அதே டைம்ல எல்லாரும் அவங்கள பார்த்து பயந்து நடுங்குவாங்க, அப்படிதானே? ஆனா அதே நபர் திடீர்னு மனமாற்றம் அடைந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா எல்லார்ட்டையும் அன்பா இருந்தா எவ்வளோ ஹாப்பியா இருக்கும்ல? வேதாகமத்திலையும் அப்படி ஒரு நபரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யார் அந்த நபரா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ணிட்டீங்க தானே? ஆமா, பவுல் தானே? ஆமா, கிறிஸ்தவ சபைகளை துன்பப்படுத்தி சிதறடித்த பவுல் என்கிற யூத இளைஞன் இயேசுவால் சந்திக்கப்பட்டு மனமாற்றம் அடைந்து அப்போஸ்தலனாக மாறின வரலாற்றை குறித்து நம்ம பார்க்க போறோம். யார் இந்த சவுல்? வாங்க முதல் நூற்றாண்டு சபை வரலாற்றை பார்க்கலாம். இந்த சவுல் கிபி 5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சீரியா மற்றும் துருக்கி நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள
சிலிசியா அப்படிங்கிற நாட்டில் பிறந்து வளர்ந்தார். நாடு சிலிசியானா எந்த பட்டணத்தில் அவர் பிறந்து வளர்ந்திருப்பார்னு தெரியுமா உங்களுக்கு? தர்ஷு பட்டணம். ஆமா, அவர் தர்ஷு என்கிற பட்டணத்தில் பிறந்து வளர்ந்தார். அதனால இவர் பிறப்பால் ரோம குடியுரிமையை பெற்றிருந்தார். ஆனால் இவர் ஒரு யூதர். யூதர்னா எந்த கோத்திரத்தை சார்ந்தவரா இருக்கும்? பெஞ்சமின் கோத்திரமா? ஆமா, சரியா சொன்னீங்க. பென்யமீன் கோத்திரத்தை இவர் சார்ந்தவர். இவருடைய தகப்பன் ஒரு வைராக்கியமுள்ள யூதராக இருந்தார். அதனால சவுல் 13 வயதாக இருக்கும் போதே அவரை எருசலேமுக்கு அனுப்பிட்டாங்க. எருசலேமுக்கு எதற்காக அனுப்பப்பட்டிருப்பார்? ஏதாவது கெஸ் இருக்கா? ஏசப்பாவுடைய ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிக்கிறதற்காக. ஆமா, வேத பண்டிதரான கமாலியல் அப்படிங்கிறவர் எருசலேம்ல இருந்தார். அவர்கிட்ட போய் வேத பிரமாணத்தை திட்டமாய் கற்றுக்கொள்ளும்படி அவர் அனுப்பப்பட்டார். அங்கு பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள், நியாய பிரமாண வசனங்கள் இவைகளை நன்கு கற்று தேர்ச்சி பெற்றார் இந்த சவுல். இளைஞரான சவுல் தேவனை குறித்து மிகவும் வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். அதனால இயேசு கிறிஸ்துவை போதிப்பவர்களை கண்டு மிகவும் கோபம் கொண்டு அவங்களை எப்படியாவது அழித்திடணும் அப்படின்னு விரும்பினாங்க. இந்த சூழ்நிலையில ஒருவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரா இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு ஹிண்ட் தரேன். இவர் கிறிஸ்துவுக்காக முதல் இரத்த சாட்சியாக மரித்தார். ஸ்தேவான். ஆமா, ஸ்தேவான் கர்த்தரை குறித்து வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த வேளை. இதை கேட்ட யூத ஆலோசனை சங்கத்தார் ஸ்தேவானை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். அதற்கு சவுலும் சம்மதம் தெரிவித்திருந்தார். அப்படியாக ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்பொழுது சவுல் சபையை பாழாக்கி துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். இது நிமித்தமாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தவங்க எருசலேமை விட்டு ஓடி அதை சுற்றியுள்ள ஊர்களுக்கு போயிட்டாங்க. அங்கேயும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்தாங்க. இதை அறிந்த சவுல் எப்படியாவது இவங்களை கைது செய்து அவர்களை துன்பப்படுத்தணும் அப்படின்னு விரும்பி ஒருத்தவங்க கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறாங்க. யார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டிருப்பாங்க தெரியுமா? பிரதான ஆசாரியர். ஆமா, பிரதான ஆசாரியர்கிட்ட போய் நான் தமஸ்குவுக்கு போய் அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களை, சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை கைது பண்ணணும் அப்படின்னு பர்மிஷன் கேட்குறாங்க. அவரும் கொடுக்குறாங்க. உடனே அவர் யூத காவல் அதிகாரிகளோடு புறப்பட்டு தமஸ்குவுக்கு செல்றாங்க. எருசலேமிலிருந்து இருந்து தமஸ்கு செல்ல சுமார் 6 நாட்கள் பிரயாண தூரம். இவர் தமஸ்கு கோட்டையை நெருங்கி செல்லுகிற வேளையில ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு. என்ன அதிசயமா இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? ஏசப்பா சவுல்கிட்ட பேசினாங்க தானே? ஆமா, வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி பிரகாசித்து சவுல் தரையில விழுறாங்க. அதே வேளையில ஒரு பெரிய சத்தமும் கேட்டுச்சு. அதுல என்ன சவுலுக்கு கேட்டுச்சு அப்படின்னா, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? உடனே சவுல், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறாங்க. உடனே கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்கிறார். உடனே மிகவும் பயந்து நடுங்கின சவுல், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ என்ன செய்யணும் அப்படின்னு உனக்கு அங்கே சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சவுல் எழும்ப ட்ரை பண்றாங்க. அவர் கர்த்தருடைய மகிமையை பார்த்தது நிமித்தமாக பார்வையை இழக்கிறாங்க. உடனே அவரோடு கூட பிரயாணம் பண்ணவங்க அவருக்கு கைத்தாங்கல் கொடுத்து தமஸ்குவுக்குள்ள போறாங்க. தமஸ்குல பவுல் பார்வை இல்லாதவராக இருக்கிறாரு. எத்தனை நாட்கள் சவுல் பார்வை இல்லாதவராக இருந்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? 3 நாட்கள். ஆமா, 3 நாட்கள் அவர் பார்வை இல்லாதவராக எதையுமே சாப்பிடாம குடிக்காம என்ன நடந்துச்சு அப்படின்னு சிந்தித்து ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அதே வேளையில இன்னொரு சம்பவம் நடக்குது. ஏதாவது கெஸ்ஸஸ் இருக்கா? என்ன சம்பவம் நடந்துச்சு? யார் சவுலின் மேல் கை வைத்தாங்க அப்படின்னு ஏதாவது தெரியுமா? அனனியாட்ட ஏசப்பா பேசினாங்களா? ஆமா, அனனியா அப்படிங்கிறது ஒரு ஷீஷர். அவர் தமஸ்குல இருக்கிறாங்க. அவர்கிட்ட கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே நீ எழுந்து நேர்த்தெருவுக்கு போ, அங்கே யூதாவின் வீட்டில் தர்ஷு பட்டணத்தானாகிய சவுல் இருக்கிறான், நீ அவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், நீ அவன் மேல் கை வைக்கும் போது அவன் பார்வையடையும்படி தரிசனம் கண்டிருக்கிறான் அப்படின்னு கர்த்தர் சொல்றாங்க. உடனே அனனியா, ஆண்டவரே
இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய சீஷர்களை கொலை செய்யும்படியாக துன்பப்படுத்தும்படியாக அதிகாரம் பெற்றவன் என்று நான் அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேனே. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படியாக அல்லவா வந்திருக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கர்த்தர் அனனியாவிடத்துல, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் அவனை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அனனியா எழுந்து யூதாவின் வீட்டிற்குள்ள போறாங்க. அங்கே சவுலை தேடி அவன் மேல் கை வைத்த உடனே சவுலுடைய கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவை கீழே விழுது. உடனே சவுல் பார்வையடைந்து பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க. புரிஞ்சுதா? அவர் ஞான ஸ்நானம் எடுத்து அப்புறம் சாப்பிட்டு பலப்பட்டு தமஸ்குல சீஷர்களோடு தங்கி இருக்கிறாங்க. பின் அவர் தாமதிக்காமல் ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார்னு தெரியுமா? ஒரு முக்கியமான ஒரு காரியம். கர்த்தரே தேவன் என்று பிரசங்கித்தார். ஆமா, கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்கள் தோறும் போய் பிரசங்கித்தார். இதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக வந்த சவுல் இப்போ கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அதே வேளையில யூதர்களும் கலங்கி சவுலை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு தேடுறாங்க. சரியா? பிறப்பால யூதனாக, குடியுரிமையினாலே ரோமனாக, நம்பிக்கையிலே பரிசேயனாக இருந்த இந்த சவுல் கிருபையினாலே கிறிஸ்தவரானார். கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தின சவுல் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆரம்ப கால கிறிஸ்தவத்தின் மிக பெரிய செல்வாக்கு மிகுந்த அப்போஸ்தலரானார். இவர் புதிய ஏற்பாட்டில் அநேக நிரூபங்களை எழுதியுள்ளார். எத்தனை நிரூபங்கள் பவுலால் எழுதப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 13 நிருபங்கள். ஆமா, 13 நிருபங்களை எழுதியிருக்காங்க. ரோமானிய பேரரசு முழுவதும் சுற்றி திரிந்து புறஜாதியாருக்கு நற்செய்தி அறிவித்து அநேகரை கர்த்தருக்குள் நடத்தின ஒரு பெரிய அப்போஸ்தலரானார் இந்த பவுல். இதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? கர்த்தரால் யாரையும் மாற்ற முடியும். எப்படிப்பட்ட மனிதனையும் மாற்றுவது கர்த்தருக்கு லேசான காரியம். இயேசுவை சந்தித்த பின் சவுல் முழுமையாக மாற்றப்பட்டார். அவருடைய குறிக்கோள் மாற்றப்பட்டது. கர்த்தருடைய சித்தம் என்ன என்று கேட்டு அதன்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்தார் இந்த பவுல். கர்த்தரை அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்விலும் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து நாம் செயல்படுவோமானால் நம்முடைய வாழ்வும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும். இந்த வேளையில் நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. இந்த Day 1 Kids Festலயும் நம்ம பவுலை பத்தி நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். Day 2 Kids Festலயும் தார எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் தவறாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பாய். Kids Fest, Kids Fest, Kids Fest, Kids Fest. இது குட்டீஸ் கொண்டாட்டம்.